பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே இந்த அதிகாலை நேரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறபடினாலே நிச்சயமாக நாம் அவரை கண்டடைவோம். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். அவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம். நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள். ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை உங்களிடத்திற்கு அனுப்பி கொண்டே இருந்தார். இன்னும் கர்த்தர் சொல்லும்போது நான் தினம் தினம் அனுப்பி கொண்டே இருந்தேன் என்று சொல்லுகிறத பாருங்க. சில வேளைகளில் நம்முடைய வீடுகளில் கூட அடிக்கடி கர்த்தருடைய தாசர்கள் வருவார்கள், ஊழியக்காரர்கள் வருவார்கள், ஆண்டவருடைய ஆலோசனைகளை தருவார்கள், நமக்காக ஜெபிப்பார்கள். அவ்வேளைகளில் எல்லாம் நாம் நினைப்போம், என்ன இவங்க சும்மா சும்மா வருகிறார்கள் என்று கூட நாம் எண்ணுவோம். ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் அனுப்பி அவர்கள் வருகிறது என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லுவார்கள். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை குறித்த வார்த்தைகளை, தேவன் நமக்கு செய்ய போற காரியங்களை இவர்கள் அறிவிப்பார்கள் என்று பார்க்க தீர்க்கதரிசிகளை குறித்து எரேமியா 28:9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்க, அப்படியே சமாதானம் வந்தால் அவன் கர்த்தரால் அனுப்பப்பட்ட மெய்யான தீர்க்கதரிசி என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல தீர்க்க தரிசனத்துல பற்பல விதமான காரியங்களை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கபடத்தினால அதை மாற்றி விடுகிறத நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தோ கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். பொய்யான தீர்க்க தரிசிகள் தாங்களே காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் அனுப்பினதில்லை. ஆனாலும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியும் தரிசித்து பேசுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இவைகளை அடையாளம் காணக்கூடிய கிருபை உங்களுக்கு தேவை. ஆம், அப்படி அடையாளம் கண்டு பொய்யான தீர்க்க தரிசனங்களை உதறி தள்ளிவிட்டு மெய்யான தீர்க்க தரிசனங்களை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாய் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு ஆண்டவருக்காய் வாழுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எவ்வளவேனும் பொய்யுரையாத எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு வாக்கு தத்தங்கள் மூலமாக பேசுகிற தேவனாய் இருக்கிறீராப்பா. இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி அந்த வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பற்றி கொண்டு தேவனுக்கென்று ஜீவிக்க கிருபைதார். தேவ மகிமை இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கட்டும். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.